விசித்ரா எவிக்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. என்ன பொறுத்தவரை இது சரியான எவிக்ஷன் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். சந்தோஷமான விஷயமும் கூட. இங்க சில பேர் சொல்லுவாங்க அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. என்னன்னா, ரெட் கார்டு மிஷன் ஸ்டார்ட் ஆச்சு இல்ல, 12 பேர் பிரதீப்க்கு எதிராக ரெட் கார்டு தூக்குனாங்க. அதுல இருந்து தான் ஒவ்வொருத்தரா வெளியே போயிட்டு இருந்தாங்க. கடைசியா பெட்டி எடுத்துட்டு போன பூர்ணிமா வரை எவிக்ஷனை கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் கடைசியா 3 பேர் இருக்கிறாங்க இன்னும் மிச்சம். அதுல முக்கியமான தூண் மாயா இருக்கிறாங்க. மாயா எவிக்ட் ஆயிருந்தா அது இன்னும் சரியா இருந்திருக்கும். ஆனா ஆகலையே. இதுல அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்ல வருவாங்க. நான் அப்படியெல்லாம் இதை பார்க்கல. அவங்க போக வேண்டிய ஆள் தான். என்னடா ஓட்டிங் அனாலிசிஸ்ல நீ தானடா சொன்ன விசித்ரா மாயாவை விட 27,000 ஓட்டு அதிகமா வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னியே அப்படின்னா, எஸ், இப்ப மட்டுமா அது மாதிரி பண்றாங்க? எங்க ரவீனா போகும்போது கூட தான் மாயாவை விட அவங்க 35,000 ஓட்டுக்கு மேல இருந்தாங்க. ஆனா அவங்க போலியா? என்ன பொறுத்தவரை மாயா உள்ள இருக்கும்போது எவிக்ட் ஆன ஒவ்வொருத்தருமே அன்ஃபேர் எவிக்ஷன் தான். அதனால அந்த விஷயத்தை எடுத்துட்டு வந்து தனியா விசித்திரமாக்க மட்டும் கொடுக்க தேவையில்லைன்னு தான் நான் பாக்குறேன். அன்பு டிராமாவை சீசன் 4ல கழுவி ஊத்துன இந்த விசித்திரமா தான் அப்ப ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. உள்ள வந்து எனக்கு கேமே தெரியாது, கேம்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிட்டு இப்ப அதே டிராமாவை பண்றாங்க. அப்படி இருக்கும்போது மக்கள் எப்படி அதை ஏத்துப்பாங்க? பிரதீப்க்கு ஆதரவா இந்த ரெட் கார்டு சம்பவம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நின்னாங்க. ஆனா அடுத்த வாரமே பல்ட்டி அடிச்சிட்டாங்கல்ல. இப்ப அன்ஃபேர் எவிக்ஷன் சொல்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சந்தோஷப்பட்டுங்க. இவங்களுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியே தூக்கி போட்டிருக்கணும். காரணம், போன வாரம் கமல் சார் ரொம்ப கிளியரா சொல்றாரு. இவங்க தினேஷை பத்தி அடிச்சாங்கல்ல அந்த கொச்சையான கமெண்ட், ரொம்ப பர்சனலா போயிட்டு, மா தயவு செய்து திரும்பி வந்துடாதம்மா, தனியாவே இரு, அதான் உனக்கு நல்லது, யாருமே இவனோட சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு அந்த அளவுக்கு பேசினாங்கல்ல. கமல் சார் வந்து அதை நான் சொல்லவே மாட்டேன், அதை சொன்னா இன்னொருத்தர் ஹர்ட் ஆவாங்க, இன்னொருத்தருடைய பர்சனல் மேரேஜுக்குள்ள போயிட்டு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு நாமெல்லாம் ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டா சொன்னாரா? ஃபர்ஸ்ட் நானா சார் அப்படின்னவங்க அப்புறம் ஏத்துக்கிட்டாங்களா? அமைதியா இருக்கணும்ல. கமல் சார் எபிசோட் முடியுது, அடுத்து இமிடியட்டா இவங்க சொல்றாங்க அதை விட மோசமா போயிட்டு, நான் அப்படிதான் சொல்வேன், என்ன உறவுக்கு வேணா அவன் சரியான ஆளா இருக்கலாம், ஆனா ஹஸ்பண்ட் மெட்டீரியல் அவன் கிடையாது, ஹஸ்பண்டுங்கிறதுக்கு சரியான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படிதான் சொல்வேன்னு அடம் பிடிக்கிறாங்கல்ல. அவ்வளோ கேவலமா கீழ்த்தரமா இறங்கி மறுபடியும் பேசினாங்கல்ல. அப்படிப்பட்டவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து தான் தூக்கி வெளியே போட்டிருக்கணும். ஆனா இந்த ஏஜ்ல இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க, சரி அப்படியெல்லாம் அனுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மரியாதையா எவிக்ஷன் கார்டு கொடுத்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். மற்ற ரிவ்யூவர்ஸ் பத்தி நான் பேச வேணாம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இதுவரை இந்த சீசன்ல நம்ம பேசவே இல்லை. ஆனா இப்ப ஒருத்தரை பத்தி அவசியம் பேசியே ஆகணும். பேசணுங்கிறத விட அவர்கிட்ட நான் சில கேள்விகளை முன்வைக்க விரும்புறேன். ஜேம்ஸ் வசந்தன் சார், உங்களுக்கு தான் என்னுடைய கேள்விகள். இது வந்து அவரை கிண்டல் பண்றதுக்கோ இல்லை வேற மாதிரி விமர்சனம் பண்றதுக்கோ டவுன் பண்றதுக்கோ கிடையாது. அவர் வந்து சோசியல் இஷ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கருத்து சொல்வாரு. நிறைய நேரங்களில் அவருடைய கருத்துக்களோட நான் உடன்பட்டிருக்கேன், சில நேரங்களில் முரண்பட்டிருக்கேன். சீசன் 5ல ராஜு பார்த்தீங்கன்னா பாவனி அபிநய் பத்தி என்ன லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாரு. அது எப்படி வந்து போயிட்டு இன்னொருத்தருடைய பர்சனலுக்குள்ள போயிட்டு கமெண்ட் அடிக்கலாம், அது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காட்டமா விமர்சனம் பண்ணாரு சாரு. அப்பவே நான் சொன்னேன், சார் அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியல, பாவனி பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 நாள்ல அந்தர்பல்ட்டி அடிப்பாங்க சார் அப்படின்னு. அவங்க மறுநாளே அடிச்சிட்டாங்க. ஆனாலும் சார் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிவாதமா அவருடைய அந்த ஸ்டான்ஸ்லயே நின்னாரு. அப்ப தப்புன்னு சொல்லி பிடிவாதமா நின்ன ஜேம்ஸ் வசந்தன் சார் இப்ப ஏன் மாறுறீங்க? இப்ப விசித்ராக்கு எப்படி நீங்க சப்போர்ட் பண்றீங்க? கேட்டா ட்ரிகர் பண்ணிட்டாரு தினேஷ் அப்படின்றீங்க. எப்படி சார் ட்ரிகர்ன்ற வார்த்தையை நீங்க யூஸ் பண்றீங்க? எனக்கு புரியல. சீசன் 1ல இருந்து யாரெல்லாம் தப்பு பண்றாங்களோ, தப்பா வார்த்தைகளை விடுறாங்களோ, அவங்க தவறாம யூஸ் பண்ற வார்த்தை தான் இந்த ட்ரிகர் அப்படிங்கிறது. அதே வார்த்தையை நீங்க சொல்றீங்க. அப்படி ட்ரிகர் அப்படின்னா ட்ரிகர் பண்ணிட்டா இல்ல ட்ரிகர் பண்ணப்பட்டா என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னா அது எல்லாருக்குமே அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை கொடுத்துடலாமே. யாரையுமே நம்ம விமர்சனம் பண்ணவே தேவையில்லையே. ஏன் சாருக்கு நல்லாவே தெரியும், அவர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு எத்தனை வருஷம் ரியாலிட்டி ஷோவை ஹேண்டில் பண்ணியிருக்காரு, டெலிவிஷன்ல எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு. அப்படி இருக்கும்போது அவருக்கு கிளியராகவே தெரியும், நிறைய முறை அவர் சொல்லி இருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த வீடு அந்த அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்படிதான் ட்ரிகர் பண்ணும். அதையெல்லாம் சமாளிச்சு கரெக்டா கண்ணியமா வார்த்தைகளை பேசி விளையாடணும். அப்படி விளையாடுறவங்கள தான் நம்ம முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரே சொல்லியிருப்பாரு. அப்படி இருக்கும்போது ட்ரிகர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சேஃபா எப்படி சார் விசித்ராக்கு மட்டும் யூஸ் பண்றீங்க? விசித்ராவை டைட்டில் வின்னர் ஆக்குங்க அப்படின்னு சொல்றாரு.
இந்த தப்பு நடந்த பிறகும் அதை சொல்றாரு. எப்படி சார் அதை உங்களால சொல்ல முடியுது? இயல்பா மக்கள்லாம் வெளியே இருக்கிறவங்க அப்படிதானே பேசுவாங்க அந்த ஏஜ்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அப்படி எல்லாத்தையுமே பொறுத்து இல்லாம எல்லாருக்குமே அதை கொடுத்துடலாமே. அந்தந்த கேட்டகரியில இருக்கிறவங்க ஒரு கூட்டம் இப்படிதான்பா ரியாக்ட் பண்ணுவாங்க, இப்படிதான்பா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு போயிடலாமே. அப்புறம் நம்ம யாருக்குமே நியாயம் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது சார். எப்படி சார் அதை நீங்க திரும்ப நியாயப்படுத்த முடியுது? சீசன் 4ல அன்பு டிராமாவை கிழிச்சு தொங்க விட்டதுல ஜேம்ஸ் வசந்தன் சாருக்கு முக்கியமான பங்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது நாங்கெல்லாம் அதை பார்த்து அப்ப சில்லறையை செதற விட்டோம். இப்போவும் அதே ஸ்டாண்ட்ல தான் நிக்கிறோம். அன்பு டிராமாவை அர்ச்சனா பண்ணாலும் சரி, இங்க விசித்ரா பண்ணாலும் சரி, யார் பண்ணாலும் அது தப்பு தான். அது ஓவர் ஆக்டிங் தான், டிராமா தான், ஃபேக் தான். அப்படி இருக்கும்போது இவங்க பண்ற டிராமா மட்டும் எப்படி இவருக்கு தெரியாம போச்சு அப்படின்னு தான் எனக்கு புரியல. பர்சனல் அப்படிங்கிறது தினேஷை பொறுத்தவரை மட்டும் இல்லை சார். இங்க அர்ச்சனாவுடைய பீரியட்ஸ் பத்தி அப்பா அடிச்ச கமெண்ட், விஷ்ணுவுடைய வளர்ப்பை பத்தி அடிச்ச கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அடிக்காத கமெண்டே கிடையாது. எவ்வளவுக்கு எவ்வளவு கீழ்த்தரமா பேச முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கீழ்த்தரமா இறங்கி பேசியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி சார் அதை நீங்க நியாயப்படுத்துறீங்க? அனன்யாவுடைய ட்ரெஸ்ஸிங்கை பத்தி இவங்க கமெண்ட் பண்ணாங்களா இல்லையா? முதல் வாரத்திலேயே இவங்க யாருடைய பர்சனலுக்குள்ள சார் போயிட்டு பேசல. இவங்க பேசாத விஷயமே கிடையாது சார். ரிவ்யூவர் அப்படிங்கிறதே மறைச்சிட்டு இங்க வந்து கேமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு டிராமா பண்ணிருக்கிறாங்க, ஃபேக்கா இருந்திருக்கிறாங்க. அதுவும் இப்ப அவருக்கு தெரிய வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பத்தி உங்க கருத்து என்ன சார்? அதோட சேர்த்து நான் இன்னொன்னு சொல்றேன். இந்த விஷயம் அவருக்கு போச்சா இல்லையான்னு தெரியல. போனா நிச்சயமா இதை பத்தி பேசுவார் அப்படி சொல்லிட்டு நம்புறேன். இது எவ்வளவு பெரிய ஷோ சார். இது கோடிக்கணக்கான மக்கள் பாக்குற ஒரு ஷோல ஃபேக் டாக்டரேட் சர்டிபிகேட்டை வந்து எடுத்துட்டு வந்து கமல் சார் முன்னாடி இன்ட்ரோ பண்ண போது கேமரால காட்டிட்டு அந்த இமேஜோட தான் இவங்க போனாங்க. நான் நடிச்சு வாங்கினேன், நீங்க படிச்சு வாங்கினீங்க அப்படி சொல்லிட்டு கமல் சார் சொல்லும் போதும் இவங்க வந்து அதை ரசிச்சுட்டு தான் இருந்தாங்க. இவங்க படிச்சு வாங்கின டாக்டர் சர்டிபிகேட் கிடையாது அது டாக்டரேட், ஆனரரி டாக்டரேட். அதுவும் பாத்தீங்கன்னா காசு வாங்கிட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் மேகசின் லிஸ்ட் அவுட் பண்ண அந்த லிஸ்ட்ல இருக்கிற யூனிவர்சிட்டி பேர் தான் அது. ஸோ அவங்க கிட்ட தான் இவங்க வாங்கியிருக்கிறாங்க. இது தப்பு இல்லையா சார்? இது தவறான எக்ஸாம்பிளா இருக்காதா? இதே போல ஒரு விஷயத்துல தினேஷோ அர்ச்சனாவோ மாட்டிருந்தா அதை கண்டுக்காம அப்படிதான் போவீங்களா? இந்த மாரல் கிரவுண்ட்ல ரிவ்யூ பண்றாருல, ஸோ அதனால தான் அந்த மாரல் கிரவுண்ட்ல நின்று தான் நான் கேட்கிறேன். இந்த நியாயமான கேள்விகளுக்கு சார் கிட்ட இருந்து பதில் வேணும். இங்க கமெண்ட்ஸ்ல வந்து என்ன திட்டுறதோ அவரை திட்டுறதோ இல்லாம இந்த விஷயத்தை எடுத்துட்டு போய் சார் கிட்ட சேர்த்துருங்க.